10வது அதிகாரம் 17 வாசி. 9வது அதிகாரம் 1 வாசி. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் வல்லமையையும் அதிகாரத்தை ஆண்டவர் பண்றாரு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து சுவிசேஷத்தை விஞ்ஞானிகளை குணமாக்க அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்த மாத்திரத்துல சீஷர்கள் புறப்பட்டு போறாங்க. வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள், பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்குள் வைத்திருந்த பிள்ளை என்று அதிகாரம், புத்திர அதிகாரத்தின் அதிகாரத்தை, அந்த வல்லமையை தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். இப்ப இந்த அதிகாரத்தை இவர்கள் உணர்ந்ததுனால, தான் யார் என்பதை இவர்கள் அறிந்து கொண்டதுனால இவங்க என்ன பண்றாங்க, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. போய் அந்த நடத்துல பேசுற இடத்துல அற்புதங்கள் வியாதி சுகமாகிறது, பிசாசு நடுங்க ஆரம்பிக்கும். 10வது அதிகாரத்தை வாசிங்க. 10வது அதிகாரத்துல 17 வாசிங்க. 70 பேரும் சந்தோஷம் 12 பேரை கொஞ்சம் அதிகாரம் 12 பேரை கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா இப்ப 70 பேர் திரும்பி வராங்க. 12 பேர், அவங்களுக்கு கீழே 70 பேர், அவங்களுக்கு கீழே 3000 பேர், அவங்களுக்கு கீழே 5000 பேர். இப்படி இந்த தொகை, இந்த வல்லமை பெருகி கொண்டே போனது. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல இருந்த இந்த அபிஷேகம், பரிசுத்தாவிய அபிஷேகம், இந்த வல்லமை முதலாவது 12 பேருக்கு பாஸ் பண்றாரு. இந்த 12 பேர் 70 பேருக்கு பாஸ் பண்றாங்க. இந்த 70 பேர் 3000 பேருக்கு பாஸ் பண்றாங்க. இந்த 3000 பேர் 5000 பேருக்கு பாஸ் பண்றாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி நம்முடைய பிள்ளைகள் மேல இந்த அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருக்கு. இந்த 2000 வருஷமா அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தினால அந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கு. இப்ப வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க போனோம், அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்ற வார்த்தையா. பின்பந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே உடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்களை அவர் நோக்கி சாத்தான் பின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் பின்னலை போல, என்றைக்கு நீங்கள் உங்கள் அதிகாரத்தின் எல்லையை அறிந்து கொள்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த வல்லமையை அறிந்து கொள்கிறீர்களோ, அன்றைக்கு பிசாசு மேல அது கீழே விழாது. இதுவரைக்கும் சொல்லிட்டு பிசாசுக்கு இவ்வளவு போராட்டத்தை கொடுத்தோம், பிசாசு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம், பிசாசு இப்படிய வாழ்க்கையை கிரியை செஞ்சான், நான் இப்படி போராடிட்டு இருக்கிறேன். என்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ, when you are knowing the God, power of the God, they will find out in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுவான். எப்படி சொன்னால், நீங்கள் அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளும் முடியாது நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு முதல்ல கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் நிகழ்வுபடியாய் ஏதோ ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாய், உங்களை கொண்டு வல்லமையை கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்படியாய், கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எங்கு போகும்போது ஒன்றை அறிந்து கொண்டு போக வேண்டும். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் பிதாவுக்கும் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல, நீங்கள் வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீ விசுவாசின்னு சொல்ற வரைக்கும் நீ பயந்து இருக்கிறோம். நீ பிள்ளை அதிகாரத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகள் தகப்பன் சொல்லுவாங்க, பிள்ளைகள் அப்போ பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை சம்பாதிச்சிருக்கேன். அப்போ அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய மகிமை யாருக்குதான்? உன்னுடைய பிள்ளைகளுக்கு தான். நீ விசுவாசியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னா கடைசி என்ன பண்ண முடியாது. இதே பிரச்சனை, இதே போராட்டம், நீ மேற்கொள்ளணும், ஜெயம் எடுக்கணும், விழுந்து போகணும், திரும்ப எழுந்துக்கணும், உட்காரணும். என்றைக்கு நீ பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறாயோ, பிள்ளை என்ற வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறாயோ, அன்றைக்கு உனக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிற பிசாசு வானத்திலிருந்து கீழே தள்ளப்படுவான். போராடி கொண்டிருக்கிற வல்லமை, எது வல்லமைகள், வானவனத்தில் குறைத்தரங்கள், அதிகாரங்கள் யாவும் உனக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசு கீழே தள்ளப்படுவான். ஏனென்று சொன்னால், நீ உன்னுடைய அதிகாரத்தின் நிலையை அறிந்து கொள்ளுகிறார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் யாரு? தன்னுடைய அதிகாரத்தை அறிந்து கொள்ளாத வரைக்கும், அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளாத வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தின் எல்லைக்குள்ள வரும் பொழுது இன்னைக்கு அவர் கையில் கூட நடக்கும், எந்த நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில
விசுவாசியா இருக்கிற வரைக்கும் அவருடைய அதிகாரத்தின் வல்லமையை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைக்கிற காரியங்கள், எதிர்பார்க்காத காரியங்கள், நீங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறீர்கள் அதை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு பிதா சித்தம் உள்ளவராகிறீர்கள். நீங்க இந்த வல்லமை நமக்குள்ள செயல்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள, சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த வல்லமை செயல்பட வேண்டும். இந்த வல்லமை செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும். நீங்கள் உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும். ஏன் இந்த வல்லமையை நாங்கள் செயல்படுத்த வேண்டும்? ஏன் இந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்த வல்லமை கிரியை செய்வதற்கு முதல்ல விசுவாசம் தேவைப்படும். ஒரு இடத்துல வல்லமை கிரியை செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? விசுவாசம் செயல்படணும். விசுவாசம் செயல்படுவதற்கு வல்லமை கிரியை செய்யணும். எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்களேன். ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது அப்படின்னா இந்த மிராக்கிள் ஏதோ பிளான் ஆயிடும் பேசப்படும். அப்போ இங்க விசுவாசிக்காதவன் இந்த மிராக்களை பார்த்து பண்ணுவான், இந்த அற்புதத்தை பார்த்து பண்ணுவான். ஆண்டவர் விசுவாசி, விசுவாசிக்கிறவன் அற்புதத்தை சொல்லுவான். பாருங்களேன், விசுவாசிக்காதவன் ஆண்டவர் விசுவாசிப்பதற்கு அற்புதங்கள் நிகழணும், தத்துவ வல்லமை செயல்படணும். அப்போ விசுவாசிக்கிறவன் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த வல்லமை பண்ணணும், செயல்பட வேண்டும். இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் விருத்தியாகும், சபை விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் தத்துடைய வல்லமை இங்கே செயல்பட வேண்டும். தத்துடைய வல்லமை செயல்படுகிற இடத்துல விசுவாசம் உண்டாகும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். நீ 1000 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்வதை காட்டிலும் ஒரே ஒரு நபருக்கு செய்கிற அற்புதம் 1000 பேரை ரட்சிக்கப்படுகிறார் இல்லையா? 1000 பேர் 10,000 பேருக்கு போயிட்டு ஆண்டவர் பத்தி மாற்றி சொன்னாலும் கூட ரசிக்கப்படாத ஜனங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கண்ணு ஒரு அற்புதத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அற்புதங்கள் நிகழ வேண்டும், தன்னுடைய வல்லமை செயல்பட வேண்டும் இல்லையா? அப்படின்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்காதவங்க விசுவாசிக்க வேணும்னா அற்புதம் நிகழும், அப்போ தன்னுடைய வல்லமை செயல்படும். ஒருவேளை விசுவாசிக்கிறது உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வல்லமை என்ன பண்ணும்? அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்படின்னு சொல்லுங்களேன். 2 அதிகாரம் 14 வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கடைசி நாட்கள்ல யாவர்களும் உங்களுடைய ஆவி ஊற்றுவேன் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை, நான் போய் உங்களுக்கு வேறு உத்தேசன வாழ்வை அனுப்புவேன் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. இந்த வல்லமை புறப்பட்டு வந்த மாத்திரத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, எத்தனை ரட்சிக்கப்படாங்க தெரியல. ஆனா இந்த வல்லமை புறப்பட்டு வந்த மாத்திரத்துல பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறான், 3000 என்ன பண்றாங்க? அப்படின்னு சொன்ன அந்த வல்லமை உங்களுக்குள் ஏன் வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை கொண்டு தேவன் ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமானால் உங்களுக்குள் வல்லமை கிரியை செய்ய வேண்டும். நீங்க யாருன்னு நீங்க தெரியாதனால, உங்களுக்கு என்ன வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாதனால, நீங்கள் இன்னைக்கும் உங்க பிரச்சனையும் உங்க போராட்டத்தையும் பார்த்தே சுற்றி வந்துக்கிறீங்க. நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தன்னுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது சுவிசேஷம் உயிர் பெறும். எப்பொழுது சுவிசேஷம் உயிர் பெறும்? தன்னுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது. நீங்க சும்மா போயிட்டு ஆண்டவர் பத்தி இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்வதற்கும் ஒரு அற்புதங்கள் தன்னுடைய வல்லமையோடு கூட நீங்க அதை சொல்லுவதற்கு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வல்லமையாய் அதை சொல்லும் பொழுது, தன்னுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அந்த சுவிசேஷத்துக்கு உயிர் உண்டாகும். அந்த சுவிசேஷம் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னு சொல்ல